சூப்பரா ஈஸியான சாக்லேட் கேக் பண்ணலாமா? நேத்ராவோட ஃப்ரெண்டுக்காக நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அவளுக்கு பர்த்டே வாங்க. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பர்த்டே ஸ்டெஃபி. ஸ்டெஃபி. அவளுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன். நல்லா புச்சுக்குன்னு சாஃப்டான சாக்லேட் கேக் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கிடுங்க. இது கொஞ்சம் கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் பட்டர், 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. உங்களால் கலக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, காய்ச்சி ஆறின பால் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கேக் பேக் பண்ணுற ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நான் மைதா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆல்ரெடி இந்த கடாயில் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை சேர்த்துட்டு அதில் இதை மேலே வச்சுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா சூப்பரான கேக். இந்த மாதிரி மூடி இல்லைனா குக்கர் பெல்ட் விசில் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மூடி கூட நீங்கள்